அண்மை செய்தி. சென்னையில் இன்று காலை சிக்கிய 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் அருப்புக்கோட்டையில் தயாரிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள். மாதவரம் பகுதியில கடந்த வாரம் 2 நபர்கள், வெங்கடேசன் என்ற ஒரு நபர், அவருக்கு உதவியாக இருந்த மற்றொரு நபர் கார்த்திக் என்ற 2 பேரும் கைது செய்து 1.5 கிலோ மெத்தபெட்டமைனை பறிமுதல் செய்தார்கள். அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக 3 தனிப்படைகள் ஹரியானா, டெல்லி, மணிப்பூர் சென்று அங்கு முகாமிட்டு அந்த போதைப்பொருள் நெட்வொர்க் கும்பல் அங்க இயங்கிய அந்த பகுதிகளில் தான் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையின் தொடர்ச்சியாக மேலும் 8 பேர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் மொத்தமாக 16 கிலோ மெத்தபெட்டமைன் பிடிபட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவுல மொத்தமாக 17.8 கிலோ மெத்தபெட்டமைன், 17 கோடி மேலே மதிப்புடைய இந்த மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த வழக்குல பல்வேறு விவரங்கள் தொடர்ந்து விசாரணையில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபரான இந்த வெங்கடேசன் தான் இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டவர் என்றும், அவர் பஞ்சாபில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது வேறொரு இது போன்ற போதைப்பொருள் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அங்குள்ள நபர்களினுடைய தொடர்பு கிடைத்து அதன் மூலமாக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அங்கிருந்து இந்த போதைப் பொருளுக்கான மூலப்பொருட்களை வாங்கி அருப்புக்கோட்டை பகுதியில ஒரு ஆய்வகத்தில் வைத்து இந்த மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை அவர்கள் தயாரித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு விசாரணையில. அந்த விசாரணையின் தொடர்ச்சியாக அருப்புக்கோட்டைக்கு விரைந்த தனிப்படையினர் முருகன் மற்றும் லட்சுமி நரசிம்மன் என்ற இருவரை இந்த ஆய்வகத்துல இவர்கள்தான் இந்த மெத்தம்பெட்டமைன் என்ற இந்த போதைப் பொருளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். மூலப்பொருட்கள் வாய்ந்து இந்த இருவரையுமே கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கு உடந்தையாக செயல்பட்ட வெங்கடேசனுடைய மனைவி ஜான்சியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தமாக 10 பேர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இவர்களிடமிருந்து சொகுசு கார்கள், இருசக்கர வாகனங்கள், இவர்கள் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு பொருட்களையும் பறிமுதல் செய்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த போதைப் பொருட்களை எல்லாமே ஹரியானா, டெல்லி, மணிப்பூரில் இருந்து இவர்கள் அங்கிருந்து கொண்டு வந்திருப்பதும், மூலப்பொருட்களை கொண்டு இங்க தயாரித்து இங்கு இந்த சில்லறை விற்பனையில இந்த போதைப் பொருட்களை பல்வேறு இடங்களுக்கு தமிழகம் முழுவதும் ஒரு சப்ளை செய்திருப்பதாகவும் போலீசாருடைய விசாரணை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பின்னணியில் இருக்கக்கூடிய மேலும் சில கும்பலை பிடிப்பதற்காக ஹரியானா, டெல்லி, மணிப்பூரில் தொடர்ந்து அங்கே தனிப்படைகள் முகாமிட்டு இருக்கிறது. தற்பொழுது வரை இந்த 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.